ஒரு அழகர் திருவிழாவோ அதுக்கு அடுத்த திருவிழா பாத்தீங்கன்னா விஜய்க்கு தான். சரிங்களா, வேற யாருக்குமே இருக்காது. அந்த அளவுக்கு கூட்டம் வரும். எதிர்பார்த்த விட 3 மடங்கு இருக்கும். எங்க தலைவர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவ்வளவு பண்ணிட்டாரு. சரிங்களா, இனிமேல் அவர் செய்யணும் தேவையில்லை. ஒரு ரசிகரா இருக்கிறப்ப, அவர் முதல் நிலையா இருக்கிறப்ப, ஒரு லெவல் வளர்ந்து வர்றப்ப, மன்றம் ஆரம்பிக்கிறப்ப, இப்ப கட்சியா வந்திருக்காரு. இப்ப இருந்து தலைவருக்கு பின்னாடி அவர் நல்லது செஞ்சிருக்கோம். இதை விட அடுத்த லெவல் நாங்க செய்யறதுக்காக தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கோம். அது மக்களுக்கே தெரியும். அதனாலதான் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் விஜய்ன்றது. தொலைக்காட்சியில யாரு சொல்றா? மக்களா சொல்றாங்க. கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆச்சுன்னு சொல்லி மக்கள் சொல்லல. எதிர்கட்சிக்காரங்க சொல்றதெல்லாம் தம்பி இது 30 ஆண்டாளா செஞ்சது 15 நாள் தான் ஒரு கட்சி ஆரம்பிச்சு வந்திருக்கோம். மக்கள் விரும்பி இவ்வளவு கூட்டம் வருது. 15 நாள் தான் அடுத்த லெவல் நாங்க போறோம். இது அவங்களுக்கே தெரியும். எதிர்கட்சிக்கே ஒரு எத்தனை வருஷம் பண்ணிருக்காரு, எங்க வந்தாருன்னா அடுத்த லெவல் போயிடுவாருன்னு சொல்லி தான் 30 வருஷத்தை அவங்க சொல்லல. எம்ஜிஆர் ஐயா இருக்கிறப்ப எம்ஜிஆர் ஐயா டிஎம்கே வளர்க்கறதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டாரு. இப்ப எம்ஜிஆர் ஐயா வராருன்றப்ப ஒரு கூட்டம் வந்துச்சு, கலைஞர் ஐயா வராருன்றப்ப ஒரு கூட்டம் வந்துச்சு. அவங்களாம் சினிமால இருந்து தான் வந்தாங்க. சினிமால இருந்து பார்த்தா மக்கள் தெரிஞ்சுக்கிறாங்க. அடிப்படையோட விஷயம் உங்களுக்கு எதுல போடுறாங்க? சினிமால தானே உங்களுக்கு போடுறாங்க. அதுல இருந்து பேஸ் நல்லது செய்வான் வந்து தானே எம்ஜிஆர் வந்தாரு, கலைஞர் வந்தாரு, ஜெயலலிதா அம்மா எல்லாருமே வந்தாங்க. அந்த வருஷம் எங்க ஐயா எங்க அண்ணன் தலைவர் தளபதி வராரு. அப்படின்றப்ப சினிமால இருந்து வராரு நீங்க பாக்காதீங்க. சினிமால இருந்து ஏற்கனவே இத்தனை வருஷம் நல்லது செஞ்சுட்டு மக்களுக்காக நல்லது செய்யணும் வராரு. மதுரை மாநாடு வேற லெவலா இருக்கும். ஆக்சுவலா மதுரை மண்ணுனா ஒரு தனி மகத்துவமான ஒரு விஷயம், ஒரு கெத்து தான். மதுரையில வைக்கிறது 2ஆம் மாநில மாநாடு. இது சொல்லி அமைச்சதுல கடவுளா அமைச்ச ஒரு மாநாடு தான் இது. வரலாறு பேசும். இது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது, நிறைவா இருக்குது. மாநாடு திடலும் கிட்டத்தட்ட பெருசா இருக்குது. அதை விட ரொம்ப பெருசா இருக்கு. மக்கள் எல்லாருமே வரும்போது கூட கொஞ்சம் பார்க்கிங் ஏரியாலாம் வசதியா இருக்கு. தளபதிக்குன்னு வர ஒரு மக்கள் கூட்டம், ஏராளமான ஒரு மக்கள் கூட்டம் இருந்தாலுமே கூட கொஞ்சம் அதை விட கொஞ்சம் முதல் மாநாட்டை விட பார்க்கிங் ஏரியாலாம் கொஞ்சம் வசதியா பண்ணியிருக்காங்க. 2026ல நாங்க தான் ஆட்சி அமைக்க போறோம் அப்படின்றத ஒரு அடித்தளமே இந்த மதுரை மாநாட்டில் நடக்க போகுது. யங்ஸ்டர்ஸ் முழுக்க முழுக்க தளபதிக்கு ஓட்டு போறதுக்காக இருக்காங்க. மகளிர் 18 வயசுக்கு முடிவடைஞ்ச மகளிர், நம்ம தோழியா இருக்கலாம், சகோதரியா இருக்கலாம், பெரியவங்களா இருக்கலாம், எல்லாருமே மகளிர்ல பொறுத்தவரைலாம் எல்லாருடைய மனசுலயும் தளபதி தான் ஓட் பேங்கிங் இருக்குது அப்படின்றது நாங்கள் காமனாக ஃபீல்டில் போகும்போது எங்களுக்கு புரிய வந்தது. கண்டிப்பாக 2026ல் தளபதிக்கு தான் எல்லாருடைய ஓட்டும் அமையும். தளபதி பிளான் பண்ணுறோம். அந்த மருத்துவ உதவிக்கு நிறைய ஆம்புலன்ஸும் பிளான் பண்ணியிருக்கோம். ஒரு 100க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸு தமிழ்நாட்டில் முதல் முறையாக மாநாட்டில் மக்கள் இப்போ கூட்டமாக இருக்கிற விஷயத்தில் ஏதாச்சும் இஷ்யூஸ் இருந்தால் இவங்க ட்ரோன் மூலயமா அந்த மெடிக்கல் கொண்டு அந்த கிட்ட அந்த இடத்துல கொடுத்துருவாங்க. அது ஒரு வித்தியாசமாக நாங்கள் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் யாரும் பண்ணலை. ட்ரோன் மேனுஃபேக்சரிங் கம்பெனியாக இருக்கும். நம்மளோட மெயின் ஸ்கோப்பே ஆரம்ப சுகாதார நிலையத்திலேருந்து மக்கள் உயிரை காப்பாற்றுறதுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லேருந்து பாம்பு கடிக்கிற மெடிசன் இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் நம்ம காப்பாற்றிட்டு இருக்கோம். ஸோ அந்த முயற்சியில் இது ஒரு புது முயற்சி. பிகாஸ் ஏன்னா இங்கே க்ரௌடு நிறைய வருவாங்க. ஸோ அந்த டைமில் யாராவது மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்கன்னா திடீர்னு அவங்களுக்கு அங்கே இருக்கிற டாக்டர்ஸ் அவைலபிளாக இருப்பாங்க. டக்குனு அங்கே டீஃபிப்ரிலேட்டர் அவைலபிளாக இருக்குமான்னு தெரியாது. ஸோ இங்கேருந்து டீஃபிப்ரிலேட்டர் எடுத்துகிட்டு போய் அந்த கூட்டத்தில் ட்ராப் பண்ணி அங்கேருந்து உயிரை காப்பாற்றலாம். ஸோ எபிபென் அந்த மாதிரி நிறைய வேக்சின், வேறு ஏதாவது பிளட் சப்ளைஸ் ஏதாவது தேவைப்பட்டாலுமே நம்ம இங்கேருந்து உடனே அனுப்பி